ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை ஒரு விசை கூட வாழ்த்தி காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் என்ன தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நாம் நினைக்கிறோம் நித்திய ஜீவன் என்று சொன்னால் சாவே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நித்திய ஜீவன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். கருமையானவர்களே, அது அல்ல. சாவே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நித்திய ஜீவன் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நாளிலே, கடைசி நாளிலே வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அந்த நியாய தீர்ப்புல அவிசுவாசிகள் அல்லது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத எல்லாரையும் அக்கினி கடலாகிய அந்த கந்தகத்தை எரியக்கூடிய அந்த இடத்திலே போட்டு ஆண்டாண்டு காலமாக நித்தியமாய் வாதிக்கிறார். அப்ப நரகம் என்று சொல்லக்கூடிய அந்த அக்கினி கடலிலும் ஆண்டாண்டு காலமாக தேவன் வாதிக்கும் பொழுது அவர்களும் அங்கு வாதிக்கப்பட்டு அந்த வாதையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நித்திய ஜீவன் சொன்னா சாவே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நித்திய ஜீவன் என்ற அந்த ஒரு விளக்கத்திற்கு நம்ம வரக்கூடாது. ஏன்னா நரகத்திலும் சாவே இல்லாமல் வாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? அப்ப நித்திய ஜீவன் என்று சொன்னால் சாவில்லாத வாழ்க்கை தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நித்திய ஜீவன் என்பதற்கு வாழ்க்கை என்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. அதாவது தேவனுடைய ஜீவன், தேவனுடைய ஜீவனைத்தான் தேவன் நமக்கு தருகிறார். ஜீவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வெறும் உயிர் என்று அர்த்தம் அல்ல. ஒரு பிணத்திற்கு ஒரு உயிரை கொடுத்து விட்டால் அது எழுந்து நடமாடும். அந்த உயிரை குறித்து பேசுவது ஜீவன் அல்ல. ஜீவன் என்று சொன்னால் வாழ்க்கை என்றும் பொருள்படும். தேவன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அந்த வாழ்க்கை தான் ஒரு பரலோக வாழ்க்கையினுடைய வெளிப்பாடு. அப்ப இன்றைக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லும் பொழுது தேவன் அவருடைய வாழ்க்கையே நமக்கு தருகிறார். பரலோகத்திலே நாம் ஆண்டாண்டு காலமாக உயிர் வாழுவது முக்கியம் அல்ல, எப்படி வாழுகிறோம் என்பதுதான் முக்கியம். நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்பாடுகள், இந்த வாழ்க்கை தான் தேவனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கிறது. அதைத்தான் நித்திய ஜீவன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்துல கர்த்தருடைய வாழ்க்கை எனக்கு இருக்கிறது. அந்த நித்திய ஜீவன் என்று சொன்னால் அது எப்படி எனக்கு கிடைக்கிறது? பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சரியாய் ஒருவர் அறிந்து கொண்டால் அவர் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறார். இந்த நித்திய ஜீவனை தன்னுடைய வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கு வேதவசனம் என்ன சொல்லுகிறது? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்படி என்றால் பிதாவையும் குமாரனையும் இரண்டு நபர்களையும் அறிவதே நித்திய ஜீவன். யாரோ ஒருவரை மட்டும் ஏற்றுக்கொள்வது நித்திய ஜீவன் அல்ல. இது யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். யோவான் அன்றைக்கு இருந்த யூதர்களுக்காகவே இந்த வசனத்தை எழுதியிருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. யூதர்களிலே பலர் பிதாவை நம்பிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னார்கள், ஆனால் பிதா அனுப்பிய குமாரனை நம்பவில்லை. அப்படியானால் என்ன அர்த்தம்? அவர்கள் பிதாவையும் நம்பவில்லை என்று தானே அர்த்தம். அப்ப பிதாவை நம்பக்கூடியவர்கள் பிதா சொன்ன எல்லாவற்றையும் நம்பணும். அவர்கள் பிதாவை ஏன் நம்பவில்லை? ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில தாங்கள் அதை நம்பவில்லை என்றே அறியாமல் இருந்தாங்க. உண்மையை சொல்ல போனால் பிதாவை அவர்கள் நம்பவில்லை. பிதாவை சரியாக விசுவாசித்திருந்தால், அவரை சரியாக நம்பி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்திருந்தால் நிச்சயமாக அவர் அனுப்பிய குமாரனை என்ன செய்வார்கள்? விசுவாசிப்பார்கள். அப்ப குமாரனையும் அவர்கள் அறிய முடியவில்லை, பிதாவையும் அறியவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் பிதாவை விசுவாசிக்கவில்லை, ஏன் மோசேயை விசுவாசிக்கவில்லை. ஏன்னா அதையெல்லாம் விசுவாசித்திருந்தால் என்னையும் கண்டிப்பா விசுவாசித்திருப்பீர்கள். மோசேயை விசுவாசித்திருந்தால் என்னையும் விசுவாசிச்சிருப்பீங்க. எப்படி? மோசே தான் சொன்னாரு, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களில் நான் என்ன பண்ணுவேன்? எழும்ப பண்ணுவேன். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயையும் விசுவாசிக்கவில்லை. ஆனால் வாயில என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள்? நாங்கள் மோசேயின் சீஷர்கள் என்று சொல்லி கொண்டிருந்தாங்க.
பிதாவை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம், தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறோம் சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆனால் தேவனை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் பிதாவையும் அறிந்திருக்கிறோம், குமாரனையும் அறிந்திருக்கிறோம். அந்த அறிதல் தான் என்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டு இருக்கிறது. குமாரனையும் பிதாவையும் அறிகிற அந்த அறிவு தான் என் வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நித்திய ஜீவனையும் கொண்டு வந்திருக்கிறது. அப்ப இன்றைக்கு நாம் என்ன தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், முதலாவது தேவனை அறிகிற அறிவு எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது அப்படின்னு தியானிக்க போகிறோம். இரண்டாவது, எது தேவனை அறிகிற அறிவு இல்லை அப்படிங்கிறதையும் தியானிக்க போகிறோம். சரி, தேவனை அறிகிற அறிவு எனக்கு என்ன மாதிரியான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது எடுத்துக்கொள்ளலாம். 2 பேதுருவினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. தேவனை அறிகிற அறிவினாலே எனக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் என்ன, ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறத இந்த 2 வசனங்கள் ரொம்ப அழகாய் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. அதில் இருக்கக்கூடியவற்றை உங்களுக்கு சற்று விளக்கமாய் வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன். உங்களுக்கு புரியும், நிச்சயமாக தெளிவாக அது விளங்கும். பாருங்களேன். அதாவது 3வது வசனத்துல என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளுகிறது. அது நமக்கு கொடுக்கிறது. எதை கொடுக்கிறது? ஜீவன், அதாவது வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் தேவனை அறிகிற அறிவு நமக்கு தருகிறது. நாம் இன்றைக்கு எதை அறிய வேண்டும்? 4 வசனங்களை படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டா தேவனை அறிந்துட்டோம் அப்படின்னு அர்த்தமா? இல்லை பிரியமானவர்களே. தேவனை அறிகிற அறிவு என்பது அவருடைய இதயத்தையே அறிதல், அவருடைய சுபாவத்தை அறிதல். என்னோடு கூட என் மனைவி வாழும் பொழுது மனைவியை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும், மனைவி என்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். கணவனுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, இப்படி பேசினால் என்ன செய்வார், என்ன செய்ய மாட்டார், மனைவி இந்த மாதிரி சொன்னால் மனைவியினுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், இது எல்லாமே ஒருவருக்கொருவர் நாம உடனே வாழுகிறதுனால பேசி புரிந்து கொள்ளுகிறோம். பாத்தீங்களா? சில வீட்டுல பாத்தீங்கன்னா கணவனுடைய பார்வையை வச்சே கணவன் என்ன சிந்திக்கிறார்னு மனைவி சொல்ல முடியும், மனைவி என்ன சிந்திக்கிறாள் என்று கணவனால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவங்க ஒருவரை ஒருவர் புரிஞ்சு வச்சிருப்பாங்க. தேவன் இதைத்தான் வெளிப்படுத்துகிறார். நாம கொலை செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக அப்படிங்கிற 4 கட்டளையை மனப்பாடம் பண்ணுகிறதுனால தேவனை அறிந்து விட்டோம் என்று அர்த்தம் அல்ல பிரியமானவர்களே. தேவனை அறிந்து கொள்ளுதல் என்று சொன்னால் அவருடைய இதயத்தை அறிய வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, தேவனை அறிகிற அறிவை ஒட்டுமொத்த வேதாகமும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, எதற்காக இவ்வளோ பெரிய வேதாகமும்? அந்த வேதாகமத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறது. இதெல்லாம் தேவையா? நாம எப்படி வாழணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் ஒரு புத்தகத்துல எழுதி அதை நமக்கு கொடுத்துருக்கலாமே. அதை விட்டுட்டு அந்த குடும்பத்துல என்ன நடந்துச்சு, இந்த குடும்பத்துல என்ன நடந்தது, இந்த குடும்பத்துல தேவன் என்ன பேசினார், என்ன பேசாமல் விட்டு விட்டார், இப்படி எல்லாம் நிறைய எதற்காக எழுதணும்? வெரி சிம்பிள். வேதாகமும் தேவனால் அல்லது தேவ ஆவியானவரால் மனிதர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட தேவ ஆவியானவர் மனிதர்களை ஏவி இந்த வேதாகமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுல இருக்கிற வார்த்தைகளில் எந்த பிழையும் இல்லை. இந்த வார்த்தைகள் அனைத்தும் கர்த்தருடைய வார்த்தைகள். சரி, இப்ப எதற்காக இந்த வேதாகமும் இப்படி வரலாற்று தன்மைகளோடு, சில குடும்பத்தில் நடந்த சம்பவங்களோடு, இப்படி வித்தியாசமான முறைமைகளோடு எதற்காக எழுதி தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 4-5 கட்டளைகளை மட்டும் கொடுக்கிறது தேவனுடைய நோக்கம் அல்ல. இப்படி தேவன் ஒரு குடும்பத்தில் எப்படி இடைப்பட்டார், ஒரு ராஜாவோடு எப்படி இடைப்பட்டார், ஒரு பாவியோடு எப்படி பேசினார், இடைப்பட்டார் என்று சொன்னால் அவர்களோடு எப்படி சம்பாஷித்தார், பேசினார், பழகினார்,
சில இடங்கள்ல சிலரை அடித்திருப்பார், சிலரை நேசித்திருப்பார், சிலரை மன்னித்து இருப்பார். இப்படி எல்லாம் அதற்கு பேர் தான் இடைப்படுதல் என்று அர்த்தம். அவரோடு எப்படி உறவாடினார் என்பதை குறிக்கிற சொல்லுதான் இடைப்படுதல் அப்படிங்கிற வார்த்தை. சரி, எப்படி எல்லாம் தேவன் ஜனங்களோடு பேசி இருக்கிறார், பழகி இருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் போதுதான் தேவனுடைய இதயத்தை அறிய முடியும். வெறும் 10 கட்டளைகளை வைத்துக்கொண்டோ 15 கட்டளைகளை வைத்துக்கொண்டோ தேவனுடைய இதயத்தை அறிய முடியாது. அதனாலதான் தேவன் யாரை மன்னிக்கிறார், எந்த இடத்துல கோபப்படுகிறார், எல்லாவற்றையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். மோசேயின் இடத்துல ஆண்டவர் இப்படி ஒரு ஆப்ஷனை கொடுத்தாரு. மோசே, இந்த ஜனங்கள்ல ரொம்ப தப்பு பண்ணிட்டே இருக்காங்கல்ல. ஆமா ஆண்டவரே, ஆமா ஆமா அப்படின்னாரு மோசே. வேணா நான் ஒண்ணு பண்றேன், இந்த ஜனங்களை எல்லாத்தையும் அழிச்சு எல்லாத்தையும் கொண்டு போட்டுறேன். லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ இருக்கிற பத்தியா, உனக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்கல்ல, அந்த சந்ததியை பெரிய சந்ததியா மாத்திடுறேன் அப்படின்னு சொன்னார். மோசே மாத்திரம் வெரி குட் ஆண்டவரே, இந்த ஒரு உங்களுடைய ஆலோசனை ரொம்ப சூப்பரா இருக்கு, எல்லாத்தையும் கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னு வைங்க, முதல் அடி மோசைக்கு தான் விழுந்திருக்கும். ஆனா மோசே என்ன சொன்னார் தெரியுங்களா? அப்படி சொல்லல. ஆண்டவரே அது வேண்டாம், அது வேண்டவே வேண்டான்னு தடுத்துட்டார். ஆண்டவரும் கூட முழு மனதோடு அந்த விஷயத்தை சொல்லல. அது மோசேவுக்கும் தெரியும், வாசிக்கிற நமக்கும் தெரியும். அது ஆண்டவருடைய திட்டமே அல்ல. ஒருவேளை அது மோசைக்கு வந்த சோதனையா கூட இருக்கலாம். தேவன் சில சமயம் இந்த மாதிரி சொல்லுவார். உடனே மோசே அந்த இடத்துல நீங்க தானே சொன்னீங்க, அதனாலதான் நான் சரின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னா அடி விழுக்கும். ஏன்னா தேவனுடைய இதயத்தை அறிய வேண்டும். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஆண்டவர் கோபத்திலே பேசினார். பயங்கரமான கோபம் அவருக்கு. ஏன்னா அந்த மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் எழுதப்படும் பொழுது இஸ்ரவேலர்கள் மிகவும் பின்வாங்கி இருந்தாங்க. அந்த புஸ்தகத்தை நியாய தீர்ப்பின் புத்தகம்னு சொல்லலாம். அந்த நியாய தீர்ப்பின் புத்தகத்தை தேவன் ஆரம்பத்திலிருந்து கடுமையான வார்த்தைகளை சாடி இஸ்ரவேலர்களை குறித்து அவர் பேசுகிறத பார்க்கிறோம். நீங்க எதற்குமே கீழ்ப்படிவதில்லை. நீங்கள் உங்களுடைய அந்த பலிகளை உங்க ராஜாவுக்கு கொடுத்து பாருங்க, உன் அதிபதிக்கு கொடுத்து பாருங்க, அந்த பலியை அவன் வாங்கிக்கிடுவானான்னு பார்க்கலாம் அப்படின்னு கோபத்தோடு எழுதுகிறார். உங்களில் யாராவது ஒருவன் கூலி இல்லாமல் தேவாலய கதவை கூட நீங்க பூட்ட மாட்டீங்கன்னு சொல்றாரு. நீங்க என்ன செஞ்சாலும் அதுல ஆதாயம் இல்லாம செய்ய மாட்டீங்க, எனக்காக நீங்க எதுவுமே செய்யல, இப்படி கோபமா பேசிட்டு வர்றாரு. உடனே ஜனங்கள் என்ன பதில் சொல்றாங்க? இல்ல, தசம பாகம் நாங்க கொடுத்தோம், அன்னைக்கு காணிக்கை முறைமை தசம பாகம் முறைமை இருந்தது, ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கல. ஆண்டவர் உடனே அந்த இடத்துல ஒரு பயங்கரமான வார்த்தையை பயன்படுத்தினார். தசம பாகத்தை நீங்க கொடுக்கறது இல்லை, வேண்டுமானால் தசம பாகத்தை கொடுத்து என்னை ஏன் சோதிச்சு பார்க்க கூடாது, சோதிச்சு கூட பாருங்க அப்படின்னாரு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? தேவனுடைய இதயத்தை அறிந்தவங்க தான் இந்த வசனத்தை சரியா புரிஞ்சுக்குவாங்க. இப்ப தேவன் பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு, தசம பாகத்தை என்கிட்ட கொடுத்து என்னை நீங்க சோதிச்சு பாருங்க அப்படின்ன உடனே இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒரு 10 பேர் எந்திரிச்சு, ஓ அப்படியே ஆண்டவரே, நாங்க சோதிச்சு பாக்குறோம், இந்தாங்க 10ல ஒரு பாகத்தை கொடுத்துட்டோம், எங்க நீங்க ஆசீர்வதிக்கிறீங்களா அப்படின்னு நாங்க சோதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருந்திருக்கும்? அங்கேயே அடிச்சு கொண்டு இருப்பாரு ஆண்டவர். ஏன் தெரியுங்களா? சோதிச்சு பாருங்கன்னு சொல்லுவது ஆண்டவர் கடுமையான கோபத்திலே பேசி கொண்டு இருக்கிறார். உடனே நாங்களும் சோதிச்சு பார்ப்போம் அப்படின்னு வந்தா தேவனை நீங்க சரியா அறிந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம். தேவனை அறியவில்லை. அதனாலதான் சாத்தான் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் பொழுது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாய் பதில் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அப்படின்னா சோதிக்க கூடாது என்று சொல்லுகிறார். நீ சோதிக்காதிருப்பாயாக, ஒருபோதும் சோதிக்க கூடாது. தேவன் சோதிக்கப்படுகிறவர் அல்ல என்று யாக்கோபு எழுதுகிறார். தேவன் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. யாக்கோபு எவ்வளவு தெளிவா எழுதுகிறார் பாருங்க. அவரை யாராலும் சோதிக்க முடியாது, அவரை சோதிக்கவும் கூடாது. அப்படியானால் தன்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்னது ஏன்? அது ஒரு நியாய தீர்ப்பின் புத்தகம். கோபத்திலே பேசுகிறார் தேவன். அப்ப தேவனை இதயபூர்வமாக அறிந்தால் மட்டும்தான், அவர் சோதிச்சு பார்க்க சொன்னா கூட நான் அமைதியா இருப்பேன். அமைதியா அப்படியே ஆண்டவரே நோ, நாங்க அதை செய்ய மாட்டோம் அப்படின்னு அமைதியா இருப்போம். தேவனை பற்றி தெரியாத ஆட்கள் அப்படியே நீங்க தானே சோதிக்க சொன்னீங்க, அதனாலதான் நாங்க சோதிப்போம் அப்படின்னு வருவாங்க. இது ஒரு மத ரீதியான வாழ்க்கை.
இப்ப தெரியுதா உங்களுக்கு தேவனை அறிகிற அறிவுனா எப்படிப்பட்ட அறிவுன்னு உங்களுக்கு புரியுதா? இதுதான் நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும். இதுதான் என் வாழ்க்கையில தேவ பக்தியை உண்டு பண்ணும். அதைத்தான் பேதுரு எழுதுகிறார். அப்ப தேவனை அறிகிற அறிவு எனக்கு ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் யாவற்றையும் தந்தருளிமன்றி அப்படின்னு எழுதுறாரு. அது மாத்திரமல்ல, அடுத்து என்ன எழுதப்பட்டிருக்கு? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்ப உதவி செய்கிறது. இந்த உலகமே இச்சையினால் கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் இச்சை, பொருளில் இச்சை, மண்ணில் இச்சை, பெண்ணில் இச்சை, ஆடை ஆபரணங்களிலே இச்சை, நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், எலக்ட்ரானிக்ஸ், கேட்ஜெட்ஸ், அது என்னவா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இச்சை. போதும் என்கிற மனமில்லை, திருப்தி இல்லை. அதனால நாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம்? பணத்தை தவறான முறையிலே சில சமயங்களிலே சம்பாதிக்க தூண்டப்படுகிறோம். இந்த இச்சை எல்லா வழிகளிலும் நம்மை வழிவிலக செய்கிறது. ஆனால் அதிலிருந்து நான் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? தேவனை அறிகிற அறிவு. அது இச்சையில் உண்டான, இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு என்னை தப்புவிக்கிறது. அடுத்து திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, தேவனை முழுசா நீங்க அறியணும்னா தேவனுடைய செயல்பாடுகள் வேதாகமத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் ஒரு பாவியை எப்படி நடத்துகிறாருன்னு பாருங்க. அவர் எந்த சமயத்துல பாவியின் மேல் கோபப்பட்டாருன்னு பாருங்க. எப்பொழுது பாவியை மன்னித்தாருன்னு பாருங்க. எல்லாமே வேதாகமத்துல இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். தேவனுடைய சமூகத்துல போய் 2 பேர் ஜெபித்தாங்க. ஒருவன் சொன்னா, நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் இன்னும் என்னெல்லாம் இருக்கோ எல்லா நீதியான காரியங்களை செய்கிறேன். இந்த பக்கத்துல ஒரு மனிதன், இந்த ஆயக்காரனா அவன் இருக்கிற, அவனை மாதிரி நான் இல்லை, நான் எல்லா விதத்திலையும் நல்லவனாக இருக்கிறேன். ஆனா அந்த தூரத்துல நின்று அந்த ஒரு ஆயக்காரன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், நான் ஒன்றுக்கும் உதவாதவன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு பிரியமானவர்களே, இதுல இருந்து என்ன தெரிகிறது? தேவன் அங்க ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லாம் செஞ்சு கொண்டிருந்த அவனை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. அவன் அல்ல, அவன் பாவிதான். இவனே நீதிமானாக தேவனால் அனுப்பப்பட்டவன். பாவியாகி என் மேல் கிருபையா. நீங்க காணிக்கை ஒழுங்கா கொடுக்குற ஒரு ஆளா இருக்கலாங்க, ஒழுங்கா சபைக்கு போற ஒரு ஆளா இருக்கலாம், தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடியவங்களா இருக்கலாம். ஆனால் கடைசியில தேவனுடைய சமூகத்துல போய் இதையெல்லாம் நான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளாக வந்து, அதற்காக தேவனுடைய ஆசீர்வாதத்தையோ அல்லது தேவனிடத்துல எதையாவது ஒரு கிரெடிட்டையோ நான் எதிர்பார்க்கிறேன்னு வைங்க, இன்னும் என்னை நான் தாழ்த்தவில்லை என்று அர்த்தம். தேவனுடைய இதயத்தை நாம அறிந்து கொள்ளலன்னு அர்த்தம். நிறைய பேர் கேட்பாங்க, நான் என்ன செஞ்சா தேவன் என்னை ஆசீர்வதிப்பார்? நான் கேட்கிறேன், நீங்க எதையாவது ஒன்ன செஞ்சுட்டு போய் தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை கேட்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை? எல்லாவற்றையும் தேவனுக்கென்று செய்யுங்கள். இதை செய்தா எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்காதீங்க. எல்லாவற்றையும் தேவனுக்கென்று செய்யுங்கள். தாழ்மையா இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் ஆசீர்வாதத்திற்காக நான் அதை செய்யவில்லை ஆண்டவரே, நான் உங்களுக்காக செய்திருக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன், நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், இல்ல இல்ல, அப்படி இல்லை தம்பி, நீ நீதிமான், நீ உண்மையிலே எனக்கு ஏற்றவன். அப்படியா? என்ன ஆண்டவரே சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு இருந்தபோது ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். அதாவது கடைசி நாள்ல அவர் ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை வெளிப்படுத்துகிறார். கடைசி நாள்ல இருக்கும் பொழுது சிலர் இவங்கெல்லாம் எனக்கு தேவையில்லை, இவங்கெல்லாம் என்னுடையவங்க அல்ல அப்படின்னு விளக்கும் பொழுது அவங்க கேள்வி கேட்கிறாங்க, ஏன் ஆண்டவரை எங்களை விலக்கி தள்ளிட்டீங்க? அதுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பதில் சொல்லுகிறார். நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு போஜனம் கொடுக்கல. நான் தாகமா இருந்தேன், நீங்க எனக்கு தண்ணி தரல. இவங்க கேக்குறாங்க, நீங்க எப்ப பசியா இருந்தீங்க, நீங்க எப்ப தாகமா இருந்தீங்க, எங்களுக்கு தெரியவே இல்லையே. ஆண்டவர் அவரை குறித்து பேசல, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை குறித்து பேசுகிறார். ஜனம் ஒருத்தன் பசியா இருக்கும் பொழுது நாம அவங்களுக்கு சாப்பாடு போடல, ஒருவர் தாகம் இருக்கும்போது தண்ணி கொடுக்கல, ஆண்டவர் அவங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன பாக்குறாருன்னா, நீங்க எனக்கே செய்யல அப்படின்ற அர்த்தத்துல பாக்குறாரு. ஆனா அப்ப ஜனங்கள் என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, நாங்கள் உண்மை எப்ப பசி உள்ளவங்களா பார்த்தோம், நாங்க பார்க்கவே இல்லையே. உங்களை எப்ப தாகம் உள்ளவர்களா பார்த்தோம், நாங்க பார்க்கவே இல்லையே. ஐயையோ, இருந்தா நாங்க செஞ்சிருப்போமே. இல்லை பிரியமானவர்களே, இன்னொரு குரூப் மக்களை சொல்றாரு, நீங்க பரலோகத்துக்கு போங்கிறாரு. எதற்காக தெரியுங்களா?
நான் பசியா இருந்தபோது நீங்க எனக்கு உணவு கொடுத்தீங்க, நான் தாகமா இருந்தபோது எனக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுத்தீங்க. அவங்களும் கேட்குறாங்க, எப்ப நீங்க பசியா இருந்தீங்க நாங்க உங்களுக்கு தண்ணி கொடுத்தோம் அல்லது சாப்பாடு கொடுத்தோம்? இந்த சிறியரில், அதாவது இந்த உலகத்துல யார் பசியா இருக்கிறாங்களோ, யார் தாகமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க தண்ணீர் ஆகாரத்தை கொடுக்கும்போது எனக்கே செஞ்சீங்க. இவங்களும் கேட்குறாங்க நாங்க எப்ப செஞ்சோன்னு. ஆனா இவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்படக்கூடிய ஒரு சுபாவம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்காக ஊழியம் செய்தாய். ஆனா உண்மையான ஊழியக்காரன் என்ன சொல்லுகிறான் தெரியும்? ஆண்டவரே, அப்படி ஒண்ணு நான் பெருசா செய்யலையே, நான் ஒண்ணுமே செய்யல. ஆனா இன்னைக்கு அதுவா நடக்கிறது? நான் எல்லாத்தையும் செஞ்சிருக்கேன் ஆண்டவரே உங்களுக்காக, நான் எல்லாம் பண்ணி இருக்கிறேன். இல்லை பிரியமானவர்களே, எதுவும் பண்ணல. நாம உண்மையில எல்லாமே பண்ணி இருந்தா தேவனுடைய சமூகத்துல போய் எல்லாம் பண்ணோன்னு சொல்ல மாட்டோம். தாழ்மையா நிற்போம், நான் ஒண்ணுமே பண்ணலையே. ஆனால் எதுவுமே பண்ணாம இருக்கும்போது தான் போய் எல்லாத்தையும் பண்ணோன்னு சொல்லிட்டு இருப்போம். தாழ்மை. தேவனுடைய இதயத்தை அறிய வேண்டும். அப்ப எது இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு? எந்த அறிவு நம்மை என்ன ஆசீர்வாதத்திற்குள்ளாக கொண்டு செல்லும்? இதுதான். இந்த அறிவு என்னை எல்லா விதமான ஆசீர்வாதத்திலையும் நடத்துது. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு என்னை தப்புவிக்கிறது. திவ்ய சுபாவத்திற்கு என்னை பங்குள்ளவனாய் மாற்றுகிறது. அந்த திவ்ய சுபாவத்துல தான் தாழ்மை இருக்கிறது, ஆவியினுடைய கனி இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் மற்ற எல்லாரிடத்திலும் இருந்து எந்த இடத்துல வித்தியாசப்படுகிறான்? பணத்திலோ, பொருளிலோ, பெயரிலோ, புகழிலோ, பதவியிலோ, பட்டங்களிலோ இல்லவே இல்லை. இந்த ஒரு இடத்துல தான் வித்தியாசப்படுகிறான். அவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அல்லது கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? திவ்ய சுபாவம், கேரக்டர். இந்த சுபாவத்துல தான் வித்தியாசமே ஒழிய இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னா இந்த சுபாவத்துல வித்தியாசம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில தான் வித்தியாசம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும்தான் இவர்களை கிறிஸ்தவர்கள் என்று காண்பிக்கக்கூடியதா இருக்கிறது. அது கொஞ்சம் வேதனையா இருக்கு. நாம எவ்வளவு சத்தமாய் ஆராதித்தோம், எவ்வளவு பாடல்கள் பாடினோம், இதெல்லாம் முக்கியம் இல்லை. குடும்பத்துல திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்தினோமா அப்படிங்கிறதா முக்கியம். இன்றைக்கு ஒன்றை தியானித்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்ன விதமான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறதுன்னு பார்த்தோம். ஆனா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு எது இல்லைங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. எது இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு இல்லை? நிறைய பேருக்கு ஒரு விஷயம் புரியல. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுனா ஒரு போட்டோவை வாங்கி மாட்டிக்கிறாங்க. பிரதர், அந்த போட்டோவை பார்த்து ஜெபிச்சாதான் அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்தே ஜெபிச்ச மாதிரி இருக்கு. சகேயு என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம், லூக்கா 19ஆம் அதிகாரத்துல. இந்த சகேயு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்க அப்படி மரத்துல ஏறினாரு. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பார்க்கணும்னா எந்த எப்படிப்பட்டவர், அவரை என்ன மாதிரி பார்க்க இந்த சகையை விரும்பினாரு? இயேசு கிறிஸ்து உயரமானவரா, இல்லை நம்மள மாதிரி குள்ளமானவரா, சிவப்பா இருப்பாரா, எவ்வளவு ஒல்லியா இருப்பாரா, குண்டா இருப்பாரா? அதனாலதான் மரத்துல ஏறி இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு விருப்பப்பட்டாரு. இப்ப இயேசு கிறிஸ்துவ உருவமாய் பார்க்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு படமாய் பார்க்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்பது அவரை பார்க்கிறது அல்ல. அவரை நான் பார்த்துட்டேன் பிரதர், அப்ப நான் அவரை அறிந்து விட்டேன் என்று அர்த்தமா? இல்லை பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்துவை ஒருவேளை ஏரோது ராஜா அப்படி பார்க்கிறாரு, பிலாத்து பார்த்தாரு, எல்லாரும் பார்த்தாங்க. ஏன் கல்வன் ஒருத்தர் பார்த்தாரு, இன்னொரு கல்வனும் பார்த்தாங்க. பார்த்த எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை. அதனால பார்க்கிறதற்கு பெயர் அறிவது இல்லை. அறிதல் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துனுடைய சுபாவம், அவருடைய இதயத்தை அறிதல். அதற்கு அவரை பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு அது இதயத்தை அறிகிற அறிவாக, அவருடைய வசனத்தை அறிகிற அறிவினாலே வர வேண்டும். அவரை பார்க்கிறதற்கு பெயர் அறிவு அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க விருப்பப்படுறாங்க, அவனை அறிய விருப்பப்படுவது இல்லை. பார்க்கறதுனால ஒன்றும் ஆயிர போறாதுங்க. வேதமே சொல்லப்பட்டிருக்கு, வேதமே சொல்லுகிறது, என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிய விரும்புறீங்களா? அறிந்து கொண்டு வருகிறீர்களா? அல்லது வெறுமனே அவரை போட்டோவை வச்சு பார்க்க விரும்புறீங்களா? அது அவரை அறிகிற அறிவில்லை.
இன்றையிலிருந்து வேத வசனத்தின் மூலமாக தேவனுடைய இதயத்தை அறிய பிரயாசப்படுங்க. கர்த்தருடைய நாமத்தை நாம் என்ன செய்வோம்? மகிமைப்படுத்துவோம். இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். தேவனுடைய நாமத்திற்கு என்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். God bless you. Thank you.